சரி இப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறோம். அதுக்கு தானே டாக்டர் நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஆர்ஐங்கிறது வந்து ஒரு மேப். அதாவது அது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாரி. நமக்கு வந்து அந்த கட்டி எங்க இருக்குன்னு தான் சொல்லுமே தவிர, ரியல் டைம்ல எல்லாத்தோட மூளையும் நீங்க பார்த்தீங்கன்னா, உருவத்திலேயே நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற மாரி இருக்கும். இப்ப நான் ஒரு மாரி இருக்கேன். நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி இருக்கீங்க. அதே போல தான் ஒருத்தருக்கு மூளை கொஞ்சம் பெருசா இருக்கும், சிறுசா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட மூளையோட பகுதி பெருசா இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பேச்சாளர்ன்னு வைங்களேன், எனக்கு பேசும் பகுதி வந்து பயங்கர பெருசா இருக்கும். அதுவே நான் வந்து ஒரு மேனுவல் ஒர்க்கர், கை கால அசைச்சு ஒர்க் பண்றேன்னா, அந்த பகுதி வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். ஸோ அது மாரி ஒவ்வொருத்தரோட மூளையும் வந்து டெக்ஸ்ட் புக் டிஸ்கிரிப்ஷன் மாரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் எம்ஆர்ஐ அது இல்லாம நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது மூளைய நம்ம நகர்த்துறது, மூளையோட அந்த விரிவடையும் திறன் இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து இத வந்து டிட்டர்மைன் பண்றனால நம்ம வெறும் எம்ஆர்ஐ மட்டும் நம்பிட்டு உள்ள போக முடியாது. இந்த மாரி அவேக் கிரேனியாட்டமி பண்ணும்போது ரியல் டைமா இப்ப நான் வந்து பேசும் இடத்துக்கான மூளையோட பகுதியில நான் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த பேஷண்ட்ட பேச வைக்கிறது வந்து இட்ஸ் ரியல் டைம். அந்த பேஷண்ட் பேசும்போது நான் அறுவை சிகிச்சை பண்றேன். டக்குன்னு அறுவை சிகிச்சை பண்ணும்போது என்னோட அந்த ஒரு இந்த உபகரணம் வந்து அந்த மூளையோட ஒரு பகுதியில படும்போது அந்த பேஷண்ட்டுக்கு டக்குன்னு பேச்சு நிக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துக்கு நான் டச் பண்ணக்கூடாது. அது பேசும் பகுதி. அப்ப அந்த பேஷண்ட் அசைஞ்சிட்டு இருக்காரு. கைய ஆட்டிக்கிட்டு இருக்காரு. கைய தூக்குறாரு. நான் இப்ப ஆப்பரேஷன் பண்ணும்போது அந்த இடத்த நான் டச் பண்ணும்போது அவரோட கையோட அசைவு குறையுதுன்னா, ஓகே இது அசைவுக்கான பகுதி அப்படின்னு வந்து ஒரு ரியல் டைம் மேப்பிங். அதாவது பேஷண்ட்டோட மூளை வந்து ஒரு மேப் மாரி, பேஷண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து ஜிபிஎஸ் மாரி. ஸோ இந்த மாரி நம்ம பண்ணும்போது தான் அந்த ஆப்பரேஷன வந்து நாம நல்ல கரெக்ட்டா பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த அவேக் கிரேனியாட்டமி. ஸோ ஏன் நாங்க இந்த கிரேனியாட்டமி பேஷண்ட்ட சுயநனவோட வச்சு பண்றோங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க.